170க்கு மேற்பட்ட இலக்குகள்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறதா இப்ப செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்படி இவங்க நடத்தின அந்த தாக்குதல்ல 14 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் 78 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்படி உயிரிழந்திருக்கிற அந்த 14 பேருக்குள்ள IRGC ராணுவ உறுப்பினர்களும் 3 பேர் இருக்கிறதா ஈரான் இப்ப சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமை காலையில ஈரான் கொலஸ்டான் மாகாணத்தில் இருக்கிற ஒக்தாய் கான் என்கிற ரயில் பாலத்துல குரூஸ் ஏவுகணையை பயன்படுத்தி அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த பாலம் ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு பாலமா இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஈரான்ல இருந்து துர்க்மெனிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில ரயில் போக்குவரத்து செய்யறதுக்கும் ரயில் போக்குவரத்து மூலமா சரக்கு வர்த்தகத்தை செய்யறதுக்கும் மிக முக்கியமான பாலமா காணப்படுறதோட ரஷ்யாவுக்கு பயணம் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணப்படுற ஒரு பாலமா இது இருக்கு. அமெரிக்கா ஈரானுக்கு நேவல் பிளாக்கெட்டை போட்டாங்கண்டா ஈரான் தரை வழியா எந்த வியாபாரமும் செய்யக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் இந்த பாலத்தை தாக்கி இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஈரானுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும் என்கிறதுல நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. அது என்னடா, அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்திருந்த எண்ணெய் வர்த்தக அனுமதியை ரத்து செஞ்ச உடனேயே ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கடா, திரும்பியும் அமெரிக்கா ஈரானுக்கு நேவல் பிளாக்கெட் போட வாய்ப்பு இருக்குங்கிறதால உடனேயே 10 மில்லியன் பேரலுக்கும் அதிகமான எண்ணெயை ஏற்றுமதி செஞ்சிட்டாங்க. அடுத்ததா அமெரிக்கா இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற தாக்குதல்களை முந்தைய தாக்குதல்களோட ஒப்பிடக்கூட இந்த முறை அமெரிக்க தாக்குதல் இலக்குகள் அதிகரித்திருக்கிறதா சொல்லப்படுது. முந்தைய தாக்குதல்கள்ல ராணுவ தளங்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த முறை விமான நிலையங்கள், ரயில் பாதைகள், அதோட சேர்த்து பொதுமக்கள் பயன்படுத்துற தளவாட வசதிகள் என்று மொத்தமா 5 மாகாணத்திலே இந்த தாக்குதல்கள் நடந்ததா ஈரானிய ஊடகங்கள் இப்ப செய்தி வெளியிட்டு இருக்கு. இப்படி கண்மூடித்தனமா ஹார்முஸ் கடல் வழிப்பாதையை ஆண்டி இருக்கிற பிரதேசங்களான புஷர், சபாஹர், பந்தர் அப்பாஸ், சிரிக் போன்ற பிரதேசங்கள்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல தான் 14 பேர் உயிரிழந்திருக்கிறதோட 78 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு நிலைமையால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றம் புதிய ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு. கடந்த 2 நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கு முழுவதையுமே இப்ப பரபரப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அதோட ஜூன் மாதத்துல நடந்த முந்தைய 2 நாள் மோதலோட இந்த சண்டையை ஒப்பிடக்குள்ள இது 14 மடங்கு அதிகமா காணப்படுது. ஈரானும் அவங்களோட பங்குக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு தங்களுடைய பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல பிராந்தியத்தில் இருக்கிற அரபு நாடுகளோட இருக்கிற உறவையும் தக்க வச்சுக்கிறதுக்கு தூதரவு நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு பக்கத்துல அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியா அதே அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு தாக்குதல் நடத்தணும். அதே டைம்ல அந்த நாடுகளோட முரண்படாம தங்களோட உறவையும் தக்க வச்சுக்கணும். ஈரானுக்கு இது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம் தான். ஈரானுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு நாடா இருந்தாலும் இது ஒரு சவாலான விஷயம். ஒரு ஆளுக்கு அரைஞ்சு போட்டு திரும்ப அவரை பார்த்து சொறி சொல்ல இயலாது தானே. இதான் அமெரிக்காவுக்கும் வேணும். ஈரானோட எல்லா நாடுகளும் எதிர்ப்பாகணும். அதுக்காகத்தான் அமெரிக்கா இப்படியான தந்திரமான தாக்குதல் நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த நிமிஷத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது ஈரான் ஜோர்தான்ல இருக்கிற அமெரிக்காட அஸ்ராக் என்கிற ராணுவ தளத்துக்கு 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்காங்க. ஏன் இந்த ராணுவ தளத்தை இலக்கு வச்சாங்கன்னா, இதுதான் அமெரிக்காட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமா இயங்குற ஒரு ராணுவ தளம். இந்த ஏவுகணைகளை ஏவிட்டு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காட தீவிரவாத ராணுவம் தொடர்ந்தும் இப்படியான தாக்குதல் நடத்தினா மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காட எல்லா ராணுவ தளங்களும் எங்களோட தாக்குதலில் இருந்து தப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க அடிக்கோடிட்டு செல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காட ராணுவத்தை தீவிரவாத ராணுவம் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப மத்திய கிழக்குல நிலைமை மிக மோசமடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கு. அமெரிக்கா கடுமையான தாக்குதலை ஈரானுக்கு இப்ப நடத்திக்கிட்டு வராங்க. ஈரானும் அவங்களோட பதில் தாக்குதலை நிறுத்தல. அவங்களும் மத்திய கிழக்குல இருக்கிற எல்லா ராணுவ தளங்களுக்கும் தங்களோட தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் வராங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுது என்கிறதையே இப்ப நம்மளால அனுமானிக்க இயலாம இருக்கு. இந்த தகவல்கள் தொடர்பா புதிய தகவல்கள் கிடைக்கக்குள்ள அதை உடனே தாரதுக்கு நான் தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய ஏதாவது செய்தி கிடைச்சா அது உடனே உங்களுடைய காலடியில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி கட்டாயமா ஷேர் பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.